திரைப்படத்துக்கு ரஜினி அவர் எப்படி சூஸ் பண்ணாருங்க தான் ரொம்ப சுவாரஸ்யமான செய்தி. அவர் படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். புதுசா இருக்கக்கூடிய ஹீரோஸ் வச்சு படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார். இப்போ கமல ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஒரு நடிகர் அப்படி கேட்குறப்போ ரஜினியை சஜஸ்ட் பண்ணுறாங்க. அவர்கிட்ட இருக்கக்கூடிய உதவி இயக்குனர்கள் 2 பேர். அந்த உதவி இயக்குனர்கள் 2 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சந்தான பாரதி, இன்னொருத்தர் பி வாசு. பின்னாடி அவங்க மிகப்பெரிய இயக்குனர்களாக அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட 2 பேரும் சார் ரஜினி இதில் கேஸ்ட் பண்ணலாம் சார். முக்கியமாக 16வது நிலை படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச காலகட்டம் அது. அதனால் ரஜினியை கேஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸ்ரீதருக்கு அதில் மிகப்பெரிய விருப்பம் இல்லை. இல்லைப்பா வேணாம்ப்பா, ரஜினிலாம் வேணாம்ப்பா, வேற யாராவது ஒருத்தர் நல்ல பெரிய ஹீரோவை பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் நீங்கள் இவரை போடுங்க, படம் பெருசாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்வின்ஸ் பண்ணி ஓகே பண்ணி ரஜினியும் அந்த படத்தில் புக் பண்ண வச்சுட்டாங்க. ரஜினி இந்த படத்தில் நடிக்கிறார். ரொம்ப முக்கியமான செய்தி, ரஜினி நடிக்க ஆரம்பித்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸ்ரீதர் சொல்கிறாரு, ஏய் அவன் என்னையா நடிக்கிறானா இல்லை சர்க்கஸ் ஆயா, எதுக்கியா இவ்வளோ வேகமாக பேசுகிறான், இவ்வளோ வேகமாக நடக்கிறான், நான் என்ன ஷூட் பண்ணுறேன்னா அது சர்க்கஸ் ஆயான்னு சொல்லி கோபப்படுறாரு என்னுடைய உதவி இயக்குனரான யார்கிட்ட, சந்தன பாரதிகிட்டையும் வாசுகிட்டையும். நீங்கள் தானே ஏன் சஜஸ்ட் பண்ணீங்க, பாரு எப்படி பண்ணுறான் அப்படின்னு கேட்டப்போ இவங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல. இவங்க ஒரு ஓரமாக நின்று அந்த வேகத்தை ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவர் கேட்குறாரு, நீங்கள் 2 பேரும் டைரக்ட் பண்ண வந்தீங்களா இல்லை நடிக்க வந்தீங்களா, அவனே பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி. இல்லை சார் அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்து ரசிச்சிட்டு இருக்கோம் சார்னு சொல்லி சந்தான பாரதியும் பி வாசுவும் ரஜினியை ரசித்து நம்ம ஸ்ரீதர்கிட்ட திட்டும் வாங்குறாங்க. இருந்தாலும் ஷூட்டிங்லாம் போது அவருடைய வேகம் வந்து உண்மையாகவே சொல்ல போனால் ஸ்ரீதருக்கு பிடிக்கல. ஸ்ரீதருக்கு மட்டும் பிடிக்கல அப்படின்னு சொல்லணும்னா இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த படம் வந்தப்போ கல்கி பத்திரிகையில் ஒரு விமர்சனம் வருது. அந்த விமர்சனத்திலையும் இதையே தான் எழுதுறாங்க, ரஜினி நல்லா நடிச்சிருக்கார், ஆனால் வேகமாக அவர் பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது அப்படின்னு எழுதுறாங்க. ஆனால் அந்த வேகம் தான், அந்த நடை தான், அந்த பேச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை அப்படியே கட்டி போட்டு உட்கார வச்சிருக்குன்னு சொல்லணும். அதனால் உங்களை யாராவது ஒருத்தர் நெகட்டிவாக சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் அதே விஷயத்தில் தொடர்ந்து ஸ்திரமாக இருந்தால் ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு இந்த ரஜினியுடைய வேகம் கூட நமக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயம். பிளாக் ஷிப் வேலி OTT இப்போதே கண்டு மகிழுங்கள்.